पति ब्रह्मचारी। யாரு கிட்னாப் பண்ணாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். என் கூட வாங்க 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 வாங்க. இவதான் அந்த பொண்ணு. அடைச்சி வைக்கப்பட்டிருந்தாலே அந்த பொண்ணு இவதான். தயவு செஞ்சு இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். நீங்க என்ன பத்தியா இங்க பேசிட்டு இருக்கீங்க? ஆமாமா, நான் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சித்தி, இது லேட்டஸ்ட் சாங். இத கேட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூரஜ் சித்தப்பா வர வரைக்கும் உங்களை போர் அடிக்காம நான் தான் நல்லா பாத்துக்கணும். சித்தி, இப்ப நீங்க ஏன் அழுகுறீங்க? அட, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கேன். வாயில கச்சீஃப் கட்டிருக்கும் போது உங்களால எப்படி பேச முடியும்? கட்ட அவுத்து விடுறியா? இல்ல முடியாது. சூரஜ் சித்தப்பா வந்தா என்ன அடிப்பாரு. நீ யாரையும் பார்த்து பயப்பட மாட்டல்ல? ஆமாமா, நான் யாரையுமே பார்த்து பயப்பட மாட்டேன். ஓ சரி, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ப்ளூடூத். எல்லாருமே என்ன செல்லமா பீட்டின்னு கூப்பிடுவாங்க, தெரியுமா? சரி, நானும் உன்னை அப்படியே கூப்பிடுறேன். ஆனா நான் சொல்றது ப்ளூடூத் பீட்டி இல்ல, பிரேவ் டைகர் நான் சொல்ற பீட்டி. சரி, சீக்கிரமா எனக்கு இந்த கட்ட அவுத்து விடுறியா? அப்புறம் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ், பலூன்ஸ், வீடியோ கேம்ஸ்லாம் வாங்கி தரேன். சாக்லேட்ஸ், பலூன்ஸ் ப்ராமிஸா வாங்கி தருவீங்களா? பக்கா ப்ராமிஸ். நீங்க தானே போலீஸ்க்கு கால் பண்ணது? இங்க பாருங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் உங்களுக்கு துணையா இருப்போம். நீங்க சொல்லுங்க, உங்களை கிட்னாப் பண்ணி இங்க அடைச்சு வச்சிருக்காங்களா? சொல்லுங்க. இல்ல இன்ஸ்பெக்டர் சார், இது என்னுடைய புகுந்த வீடு. இவங்க எல்லாரும் என்னுடைய குடும்பம். நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானா இஷ்டப்பட்டு தான் இங்க இருக்கேன். எனக்கு இங்க எந்த விஷயத்திலயும் ஒரு குறையும் இல்ல. எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரோ போன் எடுத்து சும்மா காமெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இப்போ தேவையில்லாம ஏற்பட்ட சிரமம் எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நீங்க இங்க இருந்து போலாம். இப்ப நான் என்ன கேட்டனோ அதுதான் இவ சொன்னாளா? இல்ல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, திடீர்னு இவளுக்கு என்னாச்சு? போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இந்த வீட்ல இருந்து இவ ஈஸியா தப்பிச்சு போலாமே. ஆனா இவ எதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கா? இங்க பாருங்க மேடம், நீங்க இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. யாராவது உங்களை மிரட்டினதுனால இப்படி சொல்றீங்களா? மிரட்டலாம்? எந்த மிரட்டல் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? 2 நாள் முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் இதோ இவர் தான் என்னுடைய புருஷன். என் தேவைகளையும் சந்தோஷத்தையும் இவர் தான் பாத்துக்கிறாரு. இவர் இருக்கும்போது எனக்கு எந்த குறையுமே இல்லை. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. எங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இப்போ நாங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். இது நல்ல விஷயம் தான். நாங்க கிளம்புறோம். இவ மனசுல என்ன திட்டம் வச்சிருக்கான்னு தெரியலையே. சரி ஐயா, நான் எல்லாத்தையும் இங்க பாத்துக்கிறேன். ஆனா ரோகன் என்ன பண்றது? சரி, சரி, ஓகே ஐயா, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி. கண்டிப்பா இந்த டைரியில ரோகனோட அட்ரஸ் இருக்கும். எப்படியாவது அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு ரோகனுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தியாகணும். விஷயம் இருக்கு, அது வேற யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல, அது வந்து இல்லம்மா, தூசி எல்லாம் பறந்துகிட்டு இருக்கும் போது அது நம்ம கண்கள்ல படாம இருக்க நம்ம கைகள் தான் முதல்ல வரும். ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்பவும் இந்த வீட்டோட மானத்தை காத்துல தான் பறக்க விட்டுருக்காங்க.
ஆனா இன்னைக்கு நீ அதை எப்படியோ காப்பாத்திட்ட. இந்த குடும்பத்துக்கு ஏற்பட இருந்த களங்கத்தை நீ எப்படியோ தடுத்துட்ட. ஆனா எவ்வளவு நாள் தடுப்ப? ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையை அழிச்சுப்பேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது என்னால மட்டும் என்னதான் பண்ண முடியும்? ரத்த சம்பந்தம் இருக்கிறதுனால பொறுத்துட்டு போற. ஆசைப்பட்டாலும் உறவை முடிச்சுக்க முடியாது. ஆனா நீ இதுல எல்லாம் மாட்டிக்கணும்னு அவசியமே இல்லம்மா. நீ எங்களை பத்தி கவலைப்படாம ஒருவேளை உன்னை பத்தி கவலைப்பட்டு இருந்தா உனக்கு எப்பவும் இந்த வீட்டுல இருந்து விடுதலை கிடைச்சிருக்கும். என்ன ப்ளூ சாக்ஸ் கிடைக்கலையா? அப்ப பெட்டு கீழே பாரு. உடஞ்ச பொருள் எப்பவுமே நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும், வேற எதையுமே நமக்கு கொடுக்காது. என்னை பார்த்து சிரிச்சல்ல, இரு இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தண்ணி கீழே கொட்டிடுச்சே. சரி, ஒரு வேலை பண்ணு. முதல்ல என்னோட சாக்ஸை தேடு. அதுக்கப்புறம் கீழே போய் தண்ணி குடினா போய் கபோர்டுக்கு மேலே இருக்கான்னு பாரு. போ. இங்க பாரு, அங்க சேர் இருக்குல்ல, அதை போட்டு மேலே ஏறி பாரு. வலிக்குது. உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கோ, உன் சொந்த காலே உன்னை வாரி விட்டுடுச்சு. அடுத்த வாட்டி அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கும் போது இது உனக்கு ஞாபகம் வரும். அண்ணா, அடுத்தவங்க கஷ்டம் யாருக்கு பார்க்கறதுக்கு வேடிக்கையா தெரியுதோ அவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. இங்கிருந்து ஒழுங்கா போயிடு. ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம இவன் எப்படி டார்ச்சர் பண்ணுவான்? இந்த பொண்ணுடைய மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்க? அப்பாவுடைய பார்வையில நல்ல பேர் எடுத்துக்கிட்டே இருக்கா. இவ பண்ற இந்த விஷயத்தால அப்பா கிட்ட நான் இன்னும் கெட்டவனா ஆயிட்டே இருக்கேன். இந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னு நீங்க படிக்கலையா? அதே மாதிரி நான் பிந்தியான்னு உனக்கு தெரியலையா? இந்த போர்டு மத்தவங்களுக்கு மட்டும்தான். மரியாதையை வழிய விடு. அவ போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லி ஈஸியா இந்த வீட்ல இருந்து ஓடி இருக்கலாமே. ஏன் அவ அந்த மாதிரி பண்ணல? இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அப்பாவி மாதிரி தெரிவாங்க. ஆனா அவங்க எல்லாம் 1 நம்பர் கிரிமினலா இருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது சரியான கல்லொளி மங்கன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? அவ ஏன் இங்க இருந்து போக மாட்டேன்றா? அவ ஓடுறதுக்கு தானே வாய்ப்பு தேடுனா. அப்புறமும் ஏன் அவ உன் வீட்லயே இருக்கா? அது சரளாத்தை எப்ப வேணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரலாம். அந்த மாதிரி நிலைமையில யார அவங்க அதிகமா வெறுக்கிறாங்களோ அந்த பொண்ணே அவங்க வீட்ல இருந்தா என்ன ஆகும் சொல்லு? அந்த மாதிரி நடந்தா அவங்க மனசு கஷ்டப்படாதா? இல்ல இல்ல இல்ல, உடம்புல காயம் பட்டா தன்னால ஆறி போயிடும் சூரஜ். ஆனா மனசுல காயம் பட்டுச்சுன்னா அது என்னைக்கும் ஆறாது. பெரியம்மா, இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி எப்படியாவது ஈஷாவை வீட்டை விட்டு அனுப்பணும். எனக்கு ஒரு வாக்கு கொடு பிந்தியா. ஈஷாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பாத வரைக்கும்
நீ பெரியம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. சரி, நீ வேணும்னா இஷாவை பாத்துக்கோ, சரளாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா விடு, சரியா? எவ்வளவு சீக்கிரமா ஈஷா ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராகிறாளோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சிடுவேன். இத தாத்தா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் போன தடவை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, எங்க அம்மா காதை புடிச்சு திருவிட்டாங்க. அதனால இந்த வாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அப்புறம் அம்மா என்னோட காதை கழட்டி என் கையில கொடுத்துருவாங்க. இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். போனை கொடுக்கறியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஒரு பிரேவ் டைகர். லாஸ்ட் டைம் ப்ளீஸ். லாஸ்ட் டைம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கேக்குறது காதுல விழல? நீ இங்க இந்த பீரோவை திறந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து நான் துணி கீழே அப்படியே கிடக்குதுல்ல, அத மடிச்சு உள்ள வைக்கலான்னு பார்த்தேன். போர் அடிக்குதுல்ல. இடியட் ரவுடி பொறுக்கி. ஐயா கிட்ட சாரி சொல்லிட்டு உன்னோட வீட்டுக்கு போ. இந்த மாதிரி நாடகம்லாம் போட வேண்டிய அவசியமே இல்ல. பொண்டாட்டி அவளோட புருஷனோட வேலை எல்லாத்தையும் செஞ்சா அத நாடகம்னு சொல்லுவியா? என்ன என்ன சொன்ன? பொண்டாட்டியா? பொண்டாட்டிதான். இதோ இந்த தாலிய நீதானே அன்னைக்கு என்னோட கழுத்துல கட்டின. அதோட நான் அக்கறைய பாத்துக்கிட்டே தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்த, ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்த. அதனால உன்னையும் உன் வீட்டையும் பாத்துக்கிட்டா அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அது சரி, நீ என் பொண்டாட்டியா? இந்த வீட்டு மருமகள்ல? நல்ல விஷயம்தான். அப்போ நீ பொண்டாட்டிங்கிற கடமையை செய், இந்த வீட்டுடைய மருமகங்கிற கடமையை செய். அப்புறம் மருமகளா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறத நீயே தெரிஞ்சுக்க. ஆட ஆண்டவா, நீ என்ன காப்பாத்திட்டமா. இவ்ளோ பெரிய விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டமா? என்கிட்ட கூட சொல்லாம நீங்களா கல்யாணம் பண்ணிருக்கீங்க. சொல்லு, நேத்து நீ என்ன பார்க்க வந்தப்ப மாத்திரை போட்டிருந்தல, அதனாலதான் உன்னை சரியா பார்க்க முடியல. நேத்து நான் இங்க வரவே இல்லையே. அது வந்து என்ன அது வந்து நாங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட் தானே பண்ணோம். அப்புறம் எதுக்காக எங்க கிட்ட இருந்து நீ மறைச்ச? அத்தைய இதே நினைப்புல நான் இருக்க வைக்க போறேன். அப்பதான் உண்மை தெரிஞ்சாலும் சூரஜ் இவங்க எனக்கு கட்டி வச்சிருவாங்க. சொல்ல என்ன சொல்றது? அது எல்லாமே வேக வேகமா நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கும் அப்போ ஒன்றும் புரியல. அதுவும் இல்லாம எனக்கும் உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு வெக்கமா இருந்துச்சு. நான் எப்பவும் அந்த ஆண்டவன் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிட்டு இருப்பேன். அதாவது நீதான் என் சூரஜை கட்டிட்டு என் வீட்டு மருமகளா வரணும்னு. அந்த ஆண்டவன் வேண்டதுல நிறைவேற்றிட்டான். இப்போ நீ சூரஜோட வாழ்க்கையில வந்துட்ட. வேணாப்ப சூரஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழைய சூரஜா மாறிட போறான். என்னுடைய எல்லா கவலையும் நீ போக்கிட்டம்மா. நீ நல்லா இருக்கணும். சூரஜ் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இஷாவை அவங்க வீட்டை விட்டு துரத்திடுவான். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் தான் உனக்கு பொண்டாட்டி ஆக போறேன். அந்த பிரம்மச்சாரியோட விரதத்தை நான் தான் உடைக்க போறேன்.
இங்க பாரு, இது என் மாமியாரு எனக்கு கொடுத்த மோதிரம். இது நான் உனக்கு கொடுக்கிற பரிசுன்னு. இத நீ பத்திரமா வச்சுக்கணும், சரியா? எப்ப என் பொண்ணை கூட்டிட்டு வர? கூடிய சீக்கிரத்துல கூட்டிட்டு வரேன். முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் அவ ரொம்ப பிடிவாதமா தான் இருக்கா. காட்டு பூனை எப்பவும் கொஞ்ச நாளைக்கு முரண்டு பிடிக்கதான் செய்யும். ஆனா சொல்ற விதத்துல சொன்னா அது நம்ம கட்டுக்குள்ள வரும். அவங்க திரும்பி வர்றதை தவிர அவகிட்ட வேற வழியே இல்லை. ஆனா ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிரு. என் பொண்ணோட முகத்துல எந்த ஒரு காயமும் ஏற்பட்டுறக்கூடாது. ஐயா சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நடக்குங்க ஐயா. तू ना जरा सा भी मेरी तरह ना कहीं से मैं तेरी तरह कैसी है ये दास्तां ये दास्तां இது என்னது? நீ என் பொண்டாட்டின்னா செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு முகம் காட்டுற ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஏரியால இருக்கிறவங்க இந்த பிரம்மச்சாரியோட பொண்டாட்டிய பார்க்க வராங்க. அப்புறம் இது லெஹங்கா, இத போட்டுக்கோ. நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கோ. ரோஹனை உன் பிடியில இருந்து காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன இவன் கொல்லாம விட மாட்டான் போல இருக்கான். எங்க இருந்து இந்த லெஹங்கா வாங்கிட்டு வந்தான்னு தெரியல. பின்ன கூட குத்த முடியல. ஒருவேளை அந்த ட்ரெஸ் ஏதாவது இரும்பு கடையில கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. இவ்ளோ வெயிட்டான துப்பட்டாவா? அட புது மருமகளை கூப்பிடுங்கப்பா. கடவுள் அருளால உனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். நேத்து ராத்திரி வரைக்கும் இந்த வீட்டை விட்டு ஓடணும்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த மகாராணி. ஆனா இப்ப புகுந்த வீடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என் குழந்தைனாரு பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு. ஆனா இப்ப பொண்டாட்டிக்கு முகம் காட்டுற ஃபங்க்ஷன் பண்றாரு. அப்புறம் எனக்கு இங்க வேலை செஞ்சு செஞ்சு இடுப்பே உடைஞ்சு போச்சு. அண்ணா, இந்த முகம் காட்டுற ஃபங்க்ஷன்ல எதுக்குண்ணா? எதுக்கு இந்த ஏரியாக்காரங்களெல்லாம் நீங்க கூப்பிட்டீங்க? யாருக்கும் இங்க பொண்டாட்டியாக ரொம்ப ஆசையா. அதான் அந்த மகாராணியோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அண்ணா, உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, காலையில போலீஸ் வீட்டுக்கு வந்ததுனால அப்பா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ப்ளீஸ் இதுக்கு மேல எதுவும் பண்ணாதீங்கன்னு. என்னுடைய மூடு ரொம்ப மோசமா இருக்கு. நீ என்ன கோவப்படுத்தாத. முதல்ல வீட்டுக்கு வந்தவங்களை கவனி. போ போ போ. நீ என்னடா என்னைய பார்த்துக்க? லைட் கட்டுறா. இந்த முகம் காட்டுற மருமக ஃபங்க்ஷன் இருக்கே, முதல்ல அவங்க மாமியார் தான் அவன் முகத்தை பார்க்கணும். ஆனா சரளானி தான் இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரவே இல்லையே. இங்க பாருங்க ஆண்டி, சரளா அத்தை அவங்க மருமகளோட முகத்தை ஹாஸ்பிட்டல்லே பாத்துட்டாங்க. ஓ அப்படியா? பண்டி, சொல்லுங்க அண்ணா. லைட் ஆன் பண்ணு. अजब है कहानी, गजब है फसाना है रिश्ता ये कैसा किसी ने न जाना। अलग है मिजाज एक दूजे से बिल्कुल, पर चल रहा कारवां ये कारवां। एक है ज़मीन एक है दोनों ही है पर लंबी है दूरियां दूरियां।
ரெண்டு பேரையும் ஜோடியா பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. அப்படியே அந்த ராமர் சீதையை பார்க்குற மாதிரி இருக்கு. உன்னால அசைய கூட முடியல. எப்படி டான்ஸ் ஆடுவ? என்ன சொன்ன? அது என்னன்னா, எங்க ஏரியால புது மருமக வந்தா டான்ஸ் ஆடணும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, வந்தவங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் நீ ஒண்ணு விடாம செஞ்சாகணும். பண்டி பண்டி லைட் ஆஃப் பண்ணு. அம்மா, யார் தேடுற? ஏன் அப்பாவியா? அவர் இங்க இல்ல. உன்னை யாரும் காப்பாத்த போறது இல்ல. உனக்கு ஆட இஷ்டம் இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ அப்படியே உங்க வீட்டுக்கு போயிடு. மியூசிக். இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த புது மருமக உங்க எல்லாரும் முன்னாடியே அவளோட டேலண்ட காட்ட போறா. அதுவும் டான்ஸ் ஆட போறா. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. கம் ஆன். நீங்க என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் முன்னாடி எதுக்கு அண்ணிய கிண்டல் பண்றீங்க? இது ரொம்ப தப்பு தானேண்ணா? நீ வாய மூடு. எனக்கு எது சரி தப்புன்னு சொல்ற அளவுக்கு நீ இன்னும் வளரலனா? அட காவியா, ஆடட்ட விடு. இது மூலமாச்சும் நம்ம அண்ணியோட டான்ஸ ரொம்ப சந்தோஷமா பார்த்த மாதிரி இருக்கும்ல. அதுவும் இல்லாம பணக்கார வீட்டு பொண்ணு ஆட்ட ஸ்டெப் பார்த்து நம்மளும் கத்துக்கலாம் இல்லையா? என்ன பேசுற நீ? இது ஒன்றும் விளையாடுற விஷயம் கிடையாது. ஆனா மருமகளோ பொண்ணோ அவங்களை கிண்டல் பண்ற உரிமை யாருக்குமே கிடையாது. நான் இவளுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்தேன். என்ன கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு என்னுடைய புடிவாதம் தான் முக்கியங்கிறா. நான் என்ன பண்றது? हर बंदिश से छूट के बस इश्क कर। மருமகளோட இடுப்பு ரொம்ப சின்னதால இருக்கு. அட இருமா, உன் இடுப்ப நான் பிடிச்சுக்கிறேன். அப்ப இன்னும் 2 பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம்ல. போதும் 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 போதும். அண்ணி ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. சோர்ந்துட்டாங்களா? நீ என்ன பேசிட்டு இருக்க? அவ பார்க்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கா. குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் அவள 2 மணி நேரம் ஆட முடியும். சரிதானே?